எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இஷ்டம் போல நடந்து விடுகிறோம். நமது மனதிற்கு சரியென்று தோன்றுகிறபடியெல்லாம் பேசுகிறோம், செயல்படுகிறோம். ஆனால் நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 33:13 சொல்லுகிறது, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். கவனிங்க, ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரனை அவனுடைய எஜமான் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், ஒன்று அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்வான், இல்லை அப்படின்னா அந்த எஜமானனுக்கு முன்னாடி சும்மா ஓய்ந்திருப்பான். கவனிக்கணும், ஒரு எஜமான் தன்னை கவனிக்கவில்லை என்று தெரிந்து விட்டால் அந்த வேலைக்காரன் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம், பக்கத்து கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வரலாம். கடைக்குள்ளே இருக்காமல் ஒருவேளை பக்கத்து கடையில் போய் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கலாம். அங்கேருந்து கடையை யாரும் வராங்களா போகிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் கவனித்து பாருங்கள், நம்மை கவனிக்கிறவர்கள் இல்லை என்று தெரிந்தால் ஒவ்வொரு மனிதனும் தன் பார்வைக்கு சரி போனபடி என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. ஆனால் நம்மை ஒருவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் உண்மையுள்ளவர்களைப் போல இருக்கிறதாக காண்பிப்போம். பார்த்தீங்களா, ஆக்டிங். அப்போ இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாவம் செய்வதற்கு காரணம் என்ன? கடந்த நாட்களில் ஒரு சகோதரி என்னை தொலைபேசியில் அழைத்து, ஐயா எங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, எங்கள் சபையில் தேர்தல் வருகிறது, இந்த தேர்தலை முன்னிட்டு பாருங்க 2 குரூப்பாக மக்கள் பிரிஞ்சு நின்று சண்டை போடுறாங்க. உயர்ந்த ஜாதி மக்கள்னு ஒரு கூட்டம், தாழ்ந்த ஜாதி மக்கள்னு ஒரு கூட்டம். ஜாதி சண்டை எங்கள் சபைக்குள்ள நடக்குயா. அதில் நல்ல பிரசங்கம் பண்ணவங்க, சபையில் சில முக்கியமான காரியங்களை முன்னின்று நடத்தினவங்க, அவங்க எல்லாரும் ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க, ஏய் நீலாம் எங்கள் முன்னாடி கை கட்டி தான் நிற்கணும், எங்களுக்கு சரிக்கு சமமாக நின்று பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, உங்களெல்லாம் சபைக்குள்ள விட்டது தப்பு அப்படின்னு சொல்லி அற்பமாக நினச்சி பேசும்போது எங்களுக்கு வேதனையாக இருக்கு. இவங்கெல்லாம் நல்ல பிரசங்கம் பண்ணவங்களாச்சே, இவங்கெல்லாம் சபையில் முன்னின்று செயல்பட்டவர்களாச்சே, எவ்வளவு அன்பாக பேசுனாங்க, எவ்வளவு பாசமாக இருந்தாங்க, இவங்களா இப்படி பேசுகிறாங்கன்னு நினச்சி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தரங்கட்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகளை பேசி அன்னை கேவலம் ஒரு எலெக்ஷனுக்காக மிருகமாக மாறிட்டாங்க என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்க, ஒரே சபைக்குள்ள தாயாய் பிள்ளையாய் பழகினவர்களுக்குள்ள ஏன் இந்த வேறுபாடு வந்தது? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினால். இரண்டாவது, தேவன் என்னை காண்கிறார் என்கிற உணர்வு இல்லாததினால். அதனால தான் இஷ்டம் போல பேசுகிறாங்க, இஷ்டம் போல நடக்கிறாங்க, இஷ்டம் போல செயல்படுகிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையாய் சொல்லுகிறேன், அன்பாய் சொல்லுகிறேன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறார், நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் சேர்த்து கொள்வார்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனும் மரிக்கும் போது நித்திய வீட்டுக்கு போகணும். அந்த நித்திய வீட்டுக்கு போகாதபடிக்கு, தடை உண்டாகாதபடி உங்களை காத்து கொள்ளுங்க. ஏன் அவர் சொல்றாரு, அழிந்து போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்து கொள்ளுங்கள். ஆனா இங்க ஒரு சபையில ஒரு அழிந்து போகிற பதவி, ஒரு சர்ச்சு செயலாளர், ஒரு சர்ச்சு பொருளாளர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன பதவிக்காக சண்டை போட்டு அன்பை கெடுத்து, சகோதர சிநேகத்தை கெடுத்து, சாட்சியை கெடுத்து, உண்மையில்லாதவர்களாக நடந்து, தேவனுடைய கண்களுக்கு முன்பு பாவம் செய்யக்கூடிய துணிகரம் வருதுன்னா என்ன அர்த்தம்? தேவன் என்னை காண்கிறார் என்கிற உணர்வு இல்லாமல் போனது தானே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையில சண்டை நடக்கு, சண்டை வராத குடும்பம் கிடையாது. ஆனால் அடுத்த நேரம் சமாதானம் ஆயிடுறீங்களா?
சமாதானம் ஆகாமல் எங்கள் அப்பா சொன்னவன், எங்கள் தாத்தா சொன்னவன், நீ போய் எங்கள் அப்பாட்ட பேசிட்டு வா, எங்கள் அம்மாட்ட பேசிட்டு வா. தப்பு. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா கணவன் மனைவியே அதை பேசி சமாதானம் ஆயிடணும். எதுக்கு ஊடையில் உங்கள் அப்பா அம்மா விடுறீங்க? யாரெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவை கணவன் மனைவி சண்டைக்குள்ள விடுறீங்களோ நீங்கள் உண்மை இல்லாதவர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அப்பா அம்மாவும் சரியில்லாதவர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து கணவன் மனைவியை பழித்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவதான் காரணம், அவதான் காரணம், அவதான் காரணம். அதே மாதிரி மனைவி புருஷனை இவன் தான் காரணம், இவன் தான். கிறிஸ்தவம்னா என்ன? ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னிக்கணும். மனைவி ஒரு தப்பு செஞ்சால் கணவர் மன்னிக்கணும், கணவர் ஒரு தப்பு செஞ்சால் மனைவி மன்னிக்கணும். அப்படி மன்னிக்காத குடும்பம் தேவனுக்கு பயப்படாத குடும்பம். தேவனுக்கு பயப்படாத குடும்பத்துக்கு எவ்வளவு ஜெபிச்சாலும் சமாதானம் இருக்காது, எவ்வளவு வேதம் வாசித்தாலும் சந்தோஷம் இருக்காது. உங்களை திருத்த முடியாது, கர்த்தரே உங்களை திருத்த மாட்டார். அதனால் தயவு செய்து ஒவ்வொருவரும் கர்த்தர் என்னை காண்கிறார் என்கிற உணர்வோடு வாழுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறோம். உம்முடைய முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. உம்முடைய அன்பை நீர் விளங்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் தான் உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரணும். உம்முடைய ஆசீர்வாதம் தான் உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டவரை விடுதலையும் மெய் ஞானத்தையும் கொடுக்கணும். இப்பொழுதும் உமது பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் கர்த்தரனை காண்கிறார் என்கிற உணர்வும் மேலோங்கி இருக்கட்டும் அப்பா. மாலதி, கர்த்தருக்கு உன்னை விட்டு கொடு, அவர்தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஷர்மிளா, நீ தேவனை நம்பி இருக்கும்படியாக உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்காத பட்சத்தில் நீ எதிர்பார்க்கிற நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்காது. தகப்பனே, உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். என் கர்த்தர் உமது பிள்ளைகளை நன்மையால் திருப்தியாக்கும். டேவிட், ஆமென். உன் இருதயத்தை கடினப்படுத்தாதன்னு கர்த்தர் சொல்கிறார். உன்னை விட்டுக்கொடு, உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கோணலையும் கர்த்தர் செவ்வையாக்குவார். ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.